இந்த படத்தோட ஃபுல் கான்செப்டை ஒரு எக்ஸாம்பிள் படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி. அதாவது அதுல சோறு, பருப்பு, கூட்டு, சாம்பார், ரசம், அப்பளம்னு ஃபுல் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். வேணும்னா நான் சப்பாத்தி ஆட் ஆனா சாப்பிட்டுப்பேன். பட் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தா, நீ சப்பாத்தியை மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு சப்பாத்தி பிடிக்கல அப்படிங்கிறது கிடையாது. நான் வேணுங்கிற போது நான் சப்பாத்தி எடுத்துக்குவேன். பட் நீ சப்பாத்தியை மட்டும் தான் சாப்பிடணும்னு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்றவனுக்கு சொன்னா நியாயமா? படத்துல நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி காமிச்சிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல மொழி போராட்டத்துக்காக இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர் இறந்திருக்காங்க, எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு, அதான் நமக்கு தெரியல. இதெல்லாம் இப்படி புதுசா இந்த ஸ்கிரீன் பிளேல பார்க்கும்போது கண்டிப்பா அது ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 hours 42 minutes அந்த டியூரேஷன் தான். சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சம் பிரிஸ்கா சொல்லி முடிச்சிருந்தாங்கன்னா, பிளஸ் இன்னும் கொஞ்சம் படத்தை ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா படத்துல நிறைய போராட்டம் சீன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த போராட்டம் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து லாஜிக்கே இல்லாத விஷயங்கள்லாம் வந்து திணிச்சிருக்காங்கன்னு தோணுச்சு. சினிமேட்டிக் லிபர்ட்டி நிறையாவே எடுத்திருக்காங்க. அதாவது வந்து ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ரியலான விஷயங்கள் காமிக்கும் போது அந்த சினிமேட்டிக் விஷயங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் தோய்வடையுது, கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கு. அவங்க சொல்ல வந்த ரியாலிட்டியான விஷயம் வந்து நமக்கு அவ்வளவா சரியா சேர்றது இல்லை. எல்லா கேட்டகரி ஆஃப் மக்களும் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். பட் எல்லா ஜென்ரேஷன் ஆஃப் மக்களுக்கும் இந்த படம் பிடிக்குமா, சேருமா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் தான். கண்டிப்பா ஒரு தியேட்ரிக்கல் மெட்டீரியல் படம் தான். அந்த காலத்துல இந்த போராட்டத்துக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அதெல்லாம் நான் பார்க்கணும். எனக்கு இந்த சினிமாட்டிக் லாஜிக் பிரச்சனை எல்லாம் ப்ராப்ளமே கிடையாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும். இந்த படத்தோட டியூரேஷன் அண்ட் சினிமாட்டிக் லாஜிக் பிரச்சனைகளை இன்னும் சால்வ் பண்ணி பெட்டரா பண்ணியிருந்தா இந்த பராசக்தி ஒரு பிரம்மாண்டமான சக்தியா கண்டிப்பா வந்திருக்கும். ஓவராலா இந்த பராசக்தி துணிவே சக்தி.